இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் தேனி மாவட்டம் தேனி கம்பம் வழியாக லோயர் கேம்ப் வந்திருக்கோம். இந்த லோயர் கேம்பில் இருந்தால் நம்ம தேக்கடி போக முடியும். மேலே வந்து தேக்கடி வாகமெல்லாம் போகலாம். இந்த ஏரியாவெல்லாம் பாருங்கள், இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ நேச்சுரலாக இருக்குது. இல்லை இயற்கை எழில் கொஞ்சம் காட்சிகள்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் நிற்கிற இடம் வந்து பெரியார் டேம் கட்டின கர்னல் ஜான் பென்னிகுக் நினைவு மண்டபம். அங்கே தான் நம்ம நிற்கிறேன். அங்கே தான் உள்ளே போக போகிறோம். பார்க்கலாம் வாங்க. இதாங்க ஜான் பென்னிகுக் நினைவு மணிமண்டபம். இந்த லோயர் கேம்பில் தான் இருக்குது. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் பார்க்கலாம் நம்ம வந்து. ஓகே, உள்ளே வந்திருக்கோம். இதுதான் கர்னல் ஜான் பென்னிகுக்குடைய நினைவு மணிமண்டபத்தோட நுழைவு வாயில், என்ட்ரன்ஸு தான். இந்த சுற்றி வந்து ஏரியாவெல்லாம் பாருங்கள். நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு அழகான பார்க்கு மாதிரி பூங்காக்கள்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குது. ஓகே, அவசியம் பார்க்க வேண்டிய இடம். இது உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஓகே, இதான் அவருடைய திருவுருவச் சிலை. இவர் தான் இவர்கள் தான் வந்து முல்லை பெரியாறு அணையை கட்டிய கர்னல் ஜான் பென்னிகுக். இதை வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மறைந்த புரட்சித் தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. பாருங்க, அவர் எவ்வளோ கம்பீரமாக இருக்கார் பாருங்க. அப்படின்னா இப்படிதான் இருக்கணும். நான் நமக்கே வந்து சொல்லிக் கொடுக்குறாரு. ஜான் பென்னிகுக் ஒரு born on 15 January 1841, expired 9 March 1911. அப்புறம் முல்லை பெரியாறு அணையை கட்டிய சாதனையாளர். உண்மையிலேயே ஜான் பென்னிகுக் அவரோட சிலையை பார்த்தோம்னா எனக்கே வந்து புல்லரிக்குது, பெருமையாக இருக்குது. அவர் சிலை முன்னால் இருந்து பேசுகிறதுக்கு எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த அணையை கட்டுறப்ப வந்து அவர் எவ்வளோ சிரமப்பட்டிருக்காருன்னு நம்மளாம் படிச்சிருக்கோம். நம்மளாம் வந்து என்ன, அந்த அணை கட்டுறப்போ எவ்வளவோ உயிர்கள் வெள்ளம் வந்தப்போ இறந்தாங்கன்னு சொல்கிறாங்க. பல தடைகளை மீறி அந்த அணையை கட்டிருக்காரு. அப்படிங்கிறப்ப இந்த அணையினால் நம்ம வைகை, இந்த பெரியார் தான் வைகையில் கலக்குது. அப்படியே வந்து பல மாவட்டங்கள் நீர்ப்பாசன வசதி பலன் பெற்று அந்த வெள்ளாமைக்கெல்லாம் சிறக்க உதவி செய்து இந்த பெரியாறு அணை மூலமாக வரக்கூடிய தண்ணீர் வந்து. அதனால் அவர் 5 மாவட்டங்கள், அதாவது தேனி, அதுக்கடுத்து மதுரை, ராமநாதபுரம், திண்டுக்கல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க சிவகங்கை, எல்லா மாவட்டத்தில் உள்ள வேளாண்மை நிலங்களும் பயன்பெறுது இவர் கட்டிய இந்த அணையினால். உண்மையிலேயே அவர் திருவுருவச் சிலை முன்னாடி பேசுறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அவரை தலை வணங்குகிறேன். இந்த பாருங்க, இந்த முல்லை பெரியார் டேம் மாடல் எப்படி இருக்கு பார்ப்போம். இந்த பாருங்க, அங்கே இருக்கிற இடம் வந்து இங்கே இருக்குது, மணிமண்டபம் இருக்குது. இங்கேருந்து அப்படியே மேலே ஏறுது பாருங்கள். இது வழியாக போயிட்டு அப்படியே இரிகேஷன் இங்கே வந்து தேக்கடியில் உள்ள நீர், அங்கே நீர் தேக்கம் பார்த்தீங்கன்னா தேக்கடி டேம், தேக்கடி போட் லேண்ட்லைன் இருக்குது. ஓகே, எப்படி வருது பாருங்கள். பெரியார் டேம் இங்கே இருக்குது, இந்த இடத்துல பெரியார் டேம் இருக்குது. ஓகே, இந்த தண்ணி தான் இது வழியாக வருது. அப்படியே வந்து அப்பா எவ்வளவு பிளான் பண்ணிருக்காரு பாருங்க. எவ்வளவு கடல்ஸு, எவ்வளவு தடைகள் இருந்திருக்கு அந்த காலத்தில்.
மேலும் பல யானைகள் தொல்லை இருந்துச்சான். பல வந்து வனவிலங்குகள்லாம் தொல்லை பண்ணிச்சுன்னு சொல்லி அவர் ஹிஸ்டரியில் படிச்சிருக்கோம். இங்கேயும் அந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்களேன். வெண்டைக்கிழக்கு பயன்படுத்திய சாய்வு நாற்காலி, அப்புறம் வந்து முல்லை பெரியார் அணை கட்டுவதற்கு முன் எடுக்கப்பட்ட மணல் குவாரி, ஓகே, சுண்ணாம்பு கற்கள் இருந்திருக்கு, இப்படிலாம் இருந்திருக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. ஓஹோ, இந்த போட்டோஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க. இந்த இதெல்லாம் ஸ்டாஃபோட அவர் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ தான் அவங்களுக்கு பெரியவனை தோற்றம் பாருங்க. இப்போ அவர் பயன்படுத்திய சாய் நாற்காலியை சொன்னார். கர்னல் ஜான் பென்னிக்விக் அவர்கள் பயன்படுத்திய சாய்வு நாற்காலி தாங்க. இந்த அப்படியே வந்து வச்சிருக்காங்க ஒரு நினைவாக. நான் பார்க்குறப்ப ரொம்ப மக்கள் வந்து பெருமைப்பட வேண்டும். ஒரு வெளிநாட்டுக்காரர் நம்ம இந்தியாவுக்கு, அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ சேவை பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறப்ப உண்மையிலேயே பெருமையாக இருக்குது. நம்ம சொல்கிறோம் நாட்டில் வெள்ளைக்காரன் ஆண்டு போயிட்டான், நம்மளை அடிமைப்படுத்தினான். ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், வெள்ளைக்காரன் காலத்தில் நாடு நல்லா இருந்துச்சு, நல்லா வச்சுருந்தான், மக்கள் சூட்சமாக இருந்தாங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தாங்க. அப்புறம் சுதந்திரம் வாங்கணும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசியல் வந்துச்சு, பல அரசியல்வாதிகள் வந்தாங்க. இப்போ இருக்கிற நிலைமையெல்லாம் எனக்கு சொல்கிறதுக்கு மனசு வரல. அதனால் இதோட நான் நிப்பாட்டிக்கிறேன், அரசியலை பற்றி பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். மீண்டும் சிலைக்கிட்ட போகலாம் வாங்க. இந்த வெள்ளக்காரை நாட்டை ஆண்டதை கூட நல்லா இருந்திருக்கும் போட்டிருக்கு. இப்போ வணக்கம். இப்போ நம்ம தேனி மாவட்டம் தேனி கம்பம் வழியாக தேக்கடி சொல்லிட்டு கொண்டு இருக்கிறோம். தேக்கடிக்கு முன்னால் லோயர் கேம்பில் நம்ம முல்லை பெரியாறு அணையை கட்டிய கர்னல் ஜான் பென்னிக்விக் அவர்களுடைய நினைவு மணிமண்டபம் இருக்குது. அங்கெல்லாம் வந்து உள்ளே விசிட் பண்ணிட்டு இப்போ அவங்களுடைய காம்பஸில் தான் இருக்கோம். இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு இரும்பு படகுங்க. இது வந்து அந்த காலத்தில் இந்த முல்லை பெரியாறு அணையை கட்டுறப்ப அந்த கட்டுமான பொருள்லாம் இதில் தான் ஏற்றிட்டு போனாங்களாம் வந்தாங்களாம். இது வந்து இது அயன் போர்ட். இந்த அயன் போர்ட் இஸ் யூஸ்டு ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் இந்த குட்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ். அதுதாங்க இது பாருங்கள். இது கர்னல் ஜான் பென்னிக்விக் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட அயன் போட். இது வந்து ஓகே, இரும்பு படகு அப்படிங்கிறாங்க. அவர் நினைச்சிடணுமா வச்சுருக்காங்க. இப்போ வந்து உண்மையிலேயே இந்த போட்டு முன்னால் பேசுகிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி.